அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. 3 நாளைக்கு முன்னாடி சென்னையை சேர்ந்த ஒரு ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டரை பங்களாதேஷோடைய ஆர்மி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க மக்களே. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷோடைய பார்டரை எந்த ஒரு லீகல் டாக்குமெண்ட்டும் இல்லாமல் அவர் கிராஸ் பண்ணியிருக்கார். ஸோ அரெஸ்ட் பண்ணது யாருன்னு கேட்டால், பங்களாதேஷ் ஆர்மியோடைய கவுண்டர் பார்ட்னு சொல்லக்கூடிய கவுண்டர் டெரரிசம் ஸ்குவாட். என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன ஆச்சு, ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க, என்ன கண்டுபிடிச்சாங்க அவர்கிட்ட இருந்து, எப்படி இந்த அரெஸ்ட் ஏற்பட்டுச்சு, எல்லாத்துக்கும் மேலே இந்த எஸ்எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் பற்றின நிலவரங்கள் என்ன, அவர் எப்படி வேலைக்கு வந்தான்றல அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். இருபத்தி 3/3/2024 ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு பங்களாதேஷ் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் ஆர்மியோடைய கவுண்டர் பார்ட்னு சொல்லக்கூடிய கவுண்டர் டெரரிசம் ஸ்குவாட் வந்து ஒருத்தவரை நிப்பாட்டுறாங்க. அவர் அன்யூனிஃபார்மில் இருக்கார், டிஷர்ட் போட்டிருக்காரு. அவரை நிப்பாட்டி அவர்கிட்ட இருக்கக்கூடிய அதுவும் இல்லீகலாக உள்ள ட்ரெஸ் பாஸ் பண்ணியிருக்காரு பங்களாதேஷோடைய பார்டரை. அப்போது யார் இவர், ஏன் ட்ரெஸ் பாஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவரை பிளாக் பண்ணி செக் பண்ணி பார்த்தா அவர்கிட்ட சில இந்தியன் கரன்சி அமௌண்ட்டும் சில அமெரிக்கன் டாலர்ஸும் இருந்திருக்கு. ஸோ அமெரிக்கன் டாலர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் $7,500 $7,500 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் இந்தியன் அமௌண்ட்டு, ஒரு பக்கம் அமெரிக்கன் டாலர். இப்போ யார் இவர் அப்படின்னு பார்க்குறாங்க. 47 வயது அவருக்கு. அவர் பேர் வந்து ஜான் செல்வராஜ். அப்போ அவரை வந்து ஃபுல்லாக ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் வந்து பிடிக்கிறாங்கனாலே ட்ரீட்மெண்ட் பயங்கரமாக இருக்கும் மக்களே. இம்மீடியட்டாக ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணி கையில் ஹேண்ட்கஃப் பண்ணிடுவாங்க. பண்ணி பார்த்தால் அவருடைய பர்ஸில் வந்து ஒரு ஐடி கார்டு இருக்குது. அந்த ஐடி கார்டில் தமிழ்நாடு போலீஸ்னு போட்டிருக்கு. ஸோ அவர் பேர் ஜான் செல்வராஜ், வயது 47, தேனாம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல் இருந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் இங்கே இருக்கக்கூடிய ராக்கு சொல்கிறாங்க. ஸோ இவங்க இங்கே இருக்க ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க அங்கே வந்து தமிழ்நாடு டிஜிபிக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க அந்த இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. அந்த ஐடி கார்டை ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு இது யாருன்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ இங்கே இமீடியட்டாக தாம்பரம் கமிஷனரேட்டுக்கு வருது, இந்த விஷயம் வருது. ஸோ இவங்க யாருன்னு செக் பண்ணி பார்த்தால் சேலையூரில் இருக்கக்கூடிய வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் தான் இந்த ஜான் செல்வராஜ். இவர் ட்ராக் ரெக்கார்ட்ஸை கேட்குறாங்க. என்ன ட்ராக் ரெக்கார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இவர் 2004 வெஹிக்கல் டிரைவராக உள்ள கான்ஸ்டபிளாக வேலைக்கு சேர்ந்துருக்கார். சேர்ந்துட்டு 2006 ஜனவரி மாதம் அவர் வந்து டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்காரு சர்வீஸில் இருந்தே. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தால் அவருடைய இன்டிசிப்ளின் ஆக்டிவிட்டி. ஸோ டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அவரை பண்ணிவிட்டு 2009 வரைக்கும் டிஸ்மிஸ்லேயே இருக்கார். அவர் போலீஸில் இல்லை. ஆனால் 2007 பார்த்தீங்கன்னா அவர் ஹைகோர்ட்டில் ஒரு அப்பீல் போடுறார். போட்டு அவர் டிஸ்மிஸில் கேன்சல் பண்ண கேட்குறார். போட்டு 2009 இன்னொரு கொடுமை பார்த்தீங்கன்னா 2004 வேலைக்கு சேர்றாரு. 2006 2009 வரைக்கும் டிஸ்மிஸலில் இருக்கார். அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2007 இந்த ஹைகோர்ட்டில் அவர் வந்து இங்கே ஒரு பெட்டிஷன் போட்டுட்டு ஹீ ஜம்ப்ஸ் ஆஃப் டு சிங்கப்பூர் போய் அங்கே தங்கியிருந்திருக்கார். ஸோ எப்படி சிங்கப்பூரில் போய் தங்க அளவுக்கு வசதி இருக்குது அப்படிங்கிறத அப்போதைக்கு விசாரிக்கப்படவில்லை. பின் விசாரித்து பார்த்துருக்காங்க போலீஸ். தென் 2007 திரும்ப 2009 இந்த கேஸ் வந்து முடிவுக்கு வருகிறது. முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் 2011 மறுபடியும் இவர் வந்து ஜாபில் சேர்த்துக்கிறாங்க. ஸோ 2010 ஸோ 2010 திரும்ப ரீஜாயின் பண்ணுறாங்க இவரை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பை தி ஆர்டர் ஆஃப் ஹானரபிள் ஹைகோர்ட். திருப்பி 2011 ஒரு டிபார்ட்மெண்டல் ஆக்ஷனில் அவர் பண்ண ஒரு தப்பால் இட்ஸ் கால்டு 3B சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன அதுக்கு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸோடைய ஸ்டாண்டிங் ஆர்டரை மதிக்காமல் வயலேட் பண்ணதுனால மேலதிகாரி கொடுக்கக்கூடிய மெமோ தான் அந்த 3B சார்ஜஸ். ஸோ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அந்த தப்புக்காக அவருக்கு மெமோ கொடுக்குறாங்க. இப்போ 2011 2009 கேஸ் நடந்துகிட்ருக்கு, டிஸ்மிஸில் இருக்கார். 2010 தான் அவர் ஜாயின் பண்ணுறாரு. 2011 மெமோ கொடுத்துட்றாங்க, ஏதோ தப்பு பண்ணிட்டார். மறுபடியும் 2011 இங்கே இருந்தால் தலைவலியாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டு அவரை ட்ரிச்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. ஸோ 2011 2019 ட்ரிச்சில் இருக்கார். ஸோ சொந்த ஊர் திருச்சி. இவருக்கு மனைவி குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க. 2019 அகெயின் ஹீ இஸ் கம்மிங் பேக் டு பல்லாவரம், அப்புறம் தேனாம்பேட், இப்போ லாஸ்ட்டாக சேலையூர். இதான் அவருடைய ட்ராக் ரெக்கார்ட்ஸ். ஸோ ட்ராக் ரெக்கார்ட்ஸை பார்க்குறப்போ இவர் வந்து ஒரு செக்கர்ட் ட்ராக் ரெக்கார்டாக இருக்குது.
அப்படின்னா பிளாக்ஸ் அண்ட் ஒயிட்ஸாக இருக்குது. அது ஒரு பாசிட்டிவாக ட்ராக் ரெக்கார்டாக இல்லை, ஒரு சர்வீஸ் ரெஜிஸ்டராக இல்லை. ஸோ டிஸ்மிஸல் ஆகிறாரு, திரும்ப வேலைக்கு சேர்றாரு, சேர்ந்து மெமோ வாங்குறாரு, திரும்பி வேலைக்கு சேர்றாரு. இப்படியே ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸாக போய்ட்டு ஒரு ட்ராக் ரெக்கார்ட்ஸ் போயிட்டு இருந்திருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 2024 சேலையூரில் ஒரு ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டராக ஒரு வேலையில் இருந்துகிட்ருக்காரு. இந்த சமயத்தில் ஒரு நாள் லீவ் கேட்குறாரு ஸ்டேஷனில். எதுக்குன்னு கேட்குறப்போ, ஒரு முன்னாள் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரியுடைய வீட்டு திருமணத்துக்கு போகிறேன்னு சொல்லியிருந்திருக்கார். சரி, லீவ் கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கு பிறகு திடீர்னு ஒரு போஸ்டல் ஆர்டர் வருது. என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் ஆஸ்கிங் ஃபார் 12 days ஆஃப் மெடிக்கல் லீவ். இன்னொரு விஷயம் பார்க்குறோம் மக்களே, 2 days லீவ் போட்டுட்டு இவர் வெளியே போகிறாருனால் 3rd day இங்கே இருக்கக்கூடிய உயரதிகாரிகளுக்கு ஒரு போஸ்டலில் ரெக்வஸ்ட் வருதுனால், அப்போ இவர் வந்து வெளியே போன அன்னைக்கே இவர் போஸ்டல் போட்டாருன்னு தான் அர்த்தம். அப்போது ஒட்டு மொத்தமாக 14 days லீவ் தேவைப்பட்டிருக்கு. மொத்தமாக கிட்ட தரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு 2 days வந்து வேறு மேரேஜுக்கு போகிறேன்னு போய் சொல்லியிருக்கலாம், நமக்கு தெரியல. சொல்லிட்டு வெளியே போயிட்டார். வெளியே போயிட்டு 3rd day இமீடியட்டாக அந்த உயரதிகாரிக்கு ஒரு போஸ்டல் ரெக்வஸ்ட் வருதான். என்னென்னா, ஹீ இஸ் ஆஸ்கிங் 12 days ஆஃப் மெடிக்கல் லீவ்னு சொல்லிட்டு. ஸோ சரி விட்டுடுறாங்க, வந்தால் பார்க்கலாம் விட்டுடுறாங்க. இந்த சமயத்தில் தான் பார்த்தால் தாம்பரம் கமிஷனரேட்டுக்கு டிஜிபி கிட்டேருந்து ஆர்டர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நபர் வந்து பங்களாதேஷ் கைது பண்ணப்பட்டிருக்காரு, இவர்கிட்ட அமெரிக்கன் டாலர்ஸ் இருந்திருக்கு, கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே போலீஸ்க்கு புரியவே இல்லை. சரி, இன்னொரு ஆங்கிளில் பார்க்கணும். இன்னொன்று சொல்கிறாங்க, இவர் ஆல்ரெடி சில மாதத்துக்கு முன்னாடி 60 days ஆஃப் மெடிக்கல் லீவ் போட்டு போயிருந்திருக்கார். எதுக்கு போனார், எங்கே போனார்னு ஒன்றுமே தெரில. ஸோ மெடிக்கல் லீவ்னால் கேள்வி கேட்க முடியாது. ஆமாம், ஹாஸ்பிட்டலில் படுத்து சொல்லியிருந்தாங்க, ஈஸியாக சொல்லலாம். கேள்வி கேட்க முடியாது. ஸோ ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தேன், உடம்பு சரின்னு சொல்லி கொடுத்துருவாங்க ஈஸியாக. ஸோ இப்போது என்ன சந்தேகம் வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஸ்பெக்டில் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஈவன் ஆர்மி ஆல்சோ, பங்களாதேஷ் ஆர்மி ஆல்சோ, ஜென்ரலாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஒரு டெரரிஸ்ட்டாக இருக்க முடியாது. ஸோ தீவிரவாதியாக அவங்க வந்து உள்ளே செயல்படுவது முடியாது. ஏனென்றால் எல்லாமே மாட்டோம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளே சேர்கிறதுக்கு முன்னாடியே அவங்களோட கம்ப்ளீட் பயோடேட்டா செக் பண்ணுவாங்க, ப்ளஸ் அவங்களுடைய பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்லீப்பர் செல்லாவோ இல்லை வந்து ஒரு டெரரிஸ்டாவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்போ என்னவா இவருக்கு இருக்க முடியும் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நார்கோட்டிக்ஸோ இல்லை கோல்டு ஸ்மக்லர்கிட்டையோ ஏதாவது பணம் வாங்கிட்டு வேலை பார்த்துருக்காரா இவர், அதுதான் இந்த அமெரிக்கன் டாலர் சென்டர் செக் பண்ணிட்டுருக்குறாங்க. ஜென்ரலாக மக்களே, பங்களாதேஷில் எந்த நீங்கள் அவுட் சைடில் போயிட்டு, இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வெளிநாடுகளில் பாகிஸ்தானோ பங்களாதேஷோ சைனாவோ இங்கே போய் நீங்கள் இந்த ஆர்மிக்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க, அதுவும் முக்கியமாக கவுண்டர் பார்ட்டில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவாங்க. பயங்கரமான பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கும், பயங்கரமான ஒரு என்கொயரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக வந்து ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை முடிச்சுட்டு நீங்கள் வந்து அது நார்மல் லைஃப்க்கு வரதுக்கே 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகிடும். இதே மாதிரி தான் இந்தியாவும். ஸோ பார்டரை க்ராஸ் பண்ணி இந்தியன் ஆர்மி யாராவது ஒருத்தவங்க பிடிச்சி ஏதோ சஸ்பீஷியஸாக பார்த்து பிடிச்சிட்டாங்கன்னா அடித்து உரிச்சு எடுத்துருவாங்க. ஸோ இப்படி தான் கண்டிப்பாக பங்களாதேஷ் ஆர்மி பண்ணிட்டுருப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் ஜான் செல்வராஜை. ஸோ இந்த விஷயத்தில் இவர் எங்கே தங்கியிருந்தாருன்ற ஃபஸ்ட்டு பார்த்துருக்காங்க. ஹீ ஸ்டேயிங் இன் மடிப்பாக்கம். ஸோ மனைவியும் குழந்தையும் கூட தங்கலை, அவங்க ட்ரிச்சியில் இருக்கிறாங்கன்ற தகவலும் கிடைக்கிது. அப்போ தனியாக தங்கிட்டு இருந்திருக்கான்றது தெளிவாக இருக்குது. அப்போது 14 days லீவ் போட்டு எங்கே போயிருக்காரு அப்படிங்கிறத விசாரிச்சிட்ருக்கிறாங்க. தமிழக காவல்துறைக்கும் ஒன்றுமே இந்த கேஸை பற்றி தெரியல. இவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு ஒன்றுமே தெரியல. ஏன்னா லோவர் லெவல் கேட்டை தான் கமெண்ட் இருந்திருப்பாங்க. ஏன்னா இப்போ தான் எஸ்எஸ்ஐ ஆகிருக்கார். அவர் எஸ்எஸ்ஐ 40 வயசில் ஆகிருக்கார். ஸோ ஃபஸ்ட்டு கான்ஸ்டபிளாக இருந்திருப்பார், ஹெட் கான்ஸ்டபிள் மாதிரி இருப்பார், இப்போ எஸ்எஸ்ஐ ஆகிருக்கார். அதுவும் ட்ராக் ரெக்கார்ட், செக்கர் ட்ராக் ரெக்கார்டாக இருக்குது. ஸோ ப்ராப்பர் ட்ராக் ரெக்கார்ட்ஸும் அவர் கிடையாது அவர்கிட்ட. ஸோ அப்போ இந்த வேலையை நம்பி மட்டும் அவர் இல்லை அப்படிங்கிறப்போ வேறு என்ன வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறது இப்போது பங்களாதேஷ் ஆர்மி சொல்கிறதுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரிய வரும்னு எதிர்பார்க்கலாம் மக்களே. அன்லெஸ் அண்ட் அன்டில் அந்த நபர் சொன்னால் தான் இந்த விஷயம் உள்ள வெளியே வரும். ஸோ ஹீ ஸ்டில் அண்டர் த கஸ்டடி ஆஃப் பங்களாதேஷ் ஆர்மி. என்ன சொல்கிறாங்க, என்ன நடந்துட்டுருக்குன்ற நமக்கு தெரியல. பட் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக வெளியிடுவாங்க நிச்சயமாக. எல்லாம் தெரிந்ததுக்கு பிறகு பங்களாதேஷில் யார் இருக்கா, ஏன் ட்ரெஸ்பாஸ் பண்ணார், ஏன் இல்லீகலாக எதுக்கு ட்ரெஸ்பாஸ் பண்ணியிருக்காரு, அங்கே யாராவது வேறு யாராவது போயிட்டு ஒரு பணம் கொடுக்க போயிருக்காரா, யாருக்கு பணம் தரதுக்கு போயிருக்காரு, இப்படி ஏகப்பட்ட ஆஸ்பெக்ட்லையும் ஆங்கிலையும் பார்த்துட்ருக்காங்க. ஒரு விஷயம், இவர் வந்து தீவிரவாதியாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னால் ட்ராக் ரெக்கார்ட்ஸ் பேக்ரவுண்ட் செக் பண்ணாமல் வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க. பட்
அங்கே போய் இந்த ஸ்மக்லர்ஸ் யாராவது இந்த பணத்தை போய் அங்கே ஒருத்தவங்க கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க இவர் போயிட்டாரா, அதில் ஏதாவது மாட்டிகிட்டு இருந்திருக்காரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. பட் அதை கூட வந்து இப்போ பிளாக் எக்கானமின்றப்போ ஆன்லைனில் வேறு ஏதாவது பட் அனுப்பிச்சிடுவாங்க. பட் லிக்விட் கேஷாக அனுப்ப மாட்டாங்க. லிக்விட் கேஷாக இவர் கையில் மாட்டியிருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு ரூபத்தில் மிடில் மேனாக வேலை பார்த்து காசு மாட்டியிருக்கா இவருக்கு அப்படிங்கிற ஆங்கிள் தான் பார்த்துட்ருக்குறாங்க பங்களாதேஷ் ஆர்மியும். ஸோ கூடிய விரைவில் டீட்டெயில்ஸ் வெளியாகும் எதிர்பார்க்கலாம். மக்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.